கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை இருக்குது. தேவனுக்கு பயப்படுங்கள், அவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் மிகவும் பயப்படத்தக்கவர். அப்படியானால் அவர் வார்த்தைக்கு எவ்வளோ நடுங்கணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் கொஞ்சம் கூட இல்லை. துணிகரமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். பழைய பாவங்களையே இன்னும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இப்போ அநேகருடைய இறுதியும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. அநேகருடைய இறுதியும் கெட்டு போயிருக்கு. தன் பிள்ளைகளை உணராது இருக்கிறார்கள். அதனால்தான் நிமிர்ந்த ஒரு போக்கு காணப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கிட்டையும். அவர் எப்போ வேணாலும் வருவார், எப்படியோ எப்போ இன்னும் நாள் ஆகும், அவர் இப்போ வரமாட்டார் என்று அவருடைய வருகை குறித்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறீர்கள். பிறவி குணங்கள் மாறலை, பழைய சுவாப ஜெர்ம பாவங்கள் மாறலை, பொய் மாறலை, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கும் எண்ணம் இன்னும் மாறலை. எனக்கு அன்பானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? அவரை போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணும் என்பதற்காக தானே தெரிந்து கொண்டார். நீங்கள் இன்னும் பழைய பாவத்திலே ஜீவிப்பது ஏன்? கோடாரியானது உங்கள் மரத்தின் கீழ் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் என்ன செய்தாலும் தேவன் மன்னித்து விடுவார் என்று நினைக்காதீர்கள். தேவன் பட்சபாதம் இல்லாதவர், சரியாய் நியாயத்திருக்கிறவர். அவரால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும் நீ சரியாக இல்லாததினால் உன்னை விட்டு விடுவார். உன்னை அறியேன் என்று கடந்து போய்விடுவார். பிறகு யோசித்து அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனிடத்தில் நான் எப்படியெல்லாம் இருந்தேன், தேவன் என்னிடத்தில் பேசினாரே, அவர் மூலமாக நான் இப்படியெல்லாம் அற்புதம் செய்தேனே, இவ்வளவாய் ஊழி செய்தேனே, இப்படியாய் காணிக்கு போட்டேனே, கோயிலுக்கு போனேனே என்றெல்லாம் சொல்லி புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவனே ஜீவக்கிரீடத்தை பெறுவான், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்து கொள்வான். அதனால் நீங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். அவர் உங்களுக்கு அப்பா தான். ஆனால் நியாயாதிபதியாய் தேவனாய் அவர் நிற்கும் போது சரியாய் நியாயத்தீர்க்கிறவர். நன்றி.